தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன். அன்பு ஆண்டவரே, எங்களை இவ்வுலகில் படைத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பவரே, நீர் நிறைவுள்ளவராக இருப்பது போல நாங்களும் நிறைவாழ்வை நோக்கிய பயணத்திற்காக இந்த இறைவார்த்தையை படித்துக் கொண்டிருக்கிறோம். இவற்றின் ஆழங்களையும் உண்மைகளையும் அறிந்து அதன்படி செயல்பட இந்த உலக போக்கின்படி நாங்கள் வாழாமல் உமது நெறியிலே நாங்கள் வாழ வேண்டிய அருள்வரத்தை நீர் எங்களுக்கு தந்திரலும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களை, நாம் இன்று லூக்கா நற்செய்தி 13 மற்றும் 14வது அதிகாரங்களை சிந்திக்க இருக்கிறோம். 13வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அப்படியன்று என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். அதாவது கலிலேயர் சிலருடைய இரத்தத்தை பிலாத்து அவர்களுடைய பழியோடு கலந்தான். பிலாத்து கலிலேயர் சிலரை கொன்று அவர்கள் செலுத்திய பழிகளோடு கலந்ததையும் அவரை இயேசுவிடம் சொல்லும் பொழுது அவர் மறுமொழியாக, கலிலேயருக்கு இப்படி நிகழ்ந்ததால் அவர்கள் மற்றெல்லாரையும் விட பாவம் செய்தார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அன்று என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு, மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் என்கிறார். ஆகவே கடவுள் நம்மை அழிந்து போவதற்காக படைக்கவில்லை. நம் ஒவ்வொருவரின் ஆன்மாவும் கடவுள் பார்வையில் விலையேற பெற்றது. அதற்காகவே அவர் தம் விலை மதிக்க முடியாத இரத்தத்தை சிந்தினார். ஆகவே இறை வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதன்படி நாம் வாழ முடிவெடுப்போம். அவ்வாறு வாழாத நேரத்திலே இறைவனுக்கு முன் குற்றவாளிகளாக நாம் இருக்கும் பொழுது, மனமாறாமல் நாம் இருக்கும் பொழுது, அவ்வாறே நாம் நம்முடைய ஆன்மாவை தூய்மையாக்குவதற்கு கூட நேரமின்றி நாம் மடிந்து போகக்கூடும். இதையே இயேசு இங்கு வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து காய்க்காத அத்திமரத்தை கொண்டு தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏறு போடுவேன், அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறியதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்றும் கடவுளுடைய வலதுபுறத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அவரது பார்வையில் பல ஆண்டுகள் ஒரு நாளைப் போலவும் ஒரு நாள் பல ஆண்டுகளைப் போலவும் உள்ளது. ஆகவேதான் நம்முடைய வாழ்நாள் குறுகியது என்பதால் நம்மீது இரக்கம் கொண்டு நமது பாவங்களுக்கேற்ப உடனடியாக தண்டிக்காமல் இருக்கிறார். ஆகவே அடுத்த முறை நாம் கனி கொடுக்காமல் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்து பாவத்திலேயே வீழ்ந்து கிடந்தோம் எனில் கண்டிப்பாக நாமும் வெட்டப்படுவோம். ஆகவே இதை உணர்ந்து இறை இயேசுவிடம் மீண்டும் திரும்பி வருவோம். தொடர்ந்து 11வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல்நலம் குன்றிய பெண் அங்கு இருந்தார். சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அவரை கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி கைகளை வைத்து அவர் குணப்படுத்தினார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்த அந்த புதுமையை நாம் பார்க்கிறோம். மீண்டுமாக அந்த ஓய்வு நாளில் குணமாக்கியதால் தொழுகை கூட தலைவர்கள் கோபம் கொண்டு அந்த மக்களை பார்த்து கூறுகிறார்கள், வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்த நாட்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்று கூறுகிறார். அதாவது வெறும் சட்டத்தை கடைபிடிப்பவர்களாக மனிதாபிமானமற்றவர்களாக இருந்த அவர்களை பார்த்து, பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா? வெளிவேடக்காரரே, ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் உங்களுடைய மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் கூட காட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இயேசு கடிந்து கொள்கிறார். ஆக பசாசினுடைய கட்டுகளை பாருங்கள். பசாசு நமக்கு ஒரு குறிப்பிட்ட நோயையோ அல்லது ஒரு வீழ்ச்சியையோ தந்து நம்மை ஆண்டு கணக்காக நம்மை பிடித்து கொண்டிருப்பதால் என்ன பயன்? ஆகவே அவற்றிலிருந்து நாம் மனம் மாறி இயேசுவுக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த கூன் விழுந்த நிலையில் இருந்த அந்த ஆபிரகாமின் மகளுக்கு இயேசு செய்ததையே நமக்கும் செய்வார். நம்மை விடுதலையாக்குவார். ஏனெனில் நாமும் ஆபிரகாமின் மக்கள் அல்லவா? தொடர்ந்து 14வது அதிகாரத்திலே 11வது வசனம், தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப்படுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். இன்று நம் மத்தியிலே இருக்கக்கூடிய நம்மால் உணர முடியாத மிகப்பெரிய பாவமாக இந்த தாழ்ச்சிக்கு எதிரான பெருமையானது இருக்கிறது. ஆகவே மற்ற பாவங்களை கூட நாம் எளிதாக இனம் கண்டுகொள்ள முடியும். ஆனால் நம்மாலே கண்டுகொள்ள முடியாத ஒரு பாவம் என்றால் அது பெருமைதான். பெருமையை விட்டொழித்து இறைவன் விரும்பக்கூடிய தாழ்ச்சியை நாம் அடைவோம். ஏனெனில்
நம்மையே நாம் உயர்த்துகிறோம் என்றால் கண்டிப்பாக இறைவன் முன்னிலையில் நாம் தாழ்த்தப்படுவோம். 13வது வசனத்திலே தொடர்ந்து பார்க்கிறோம். நீர் விருந்து அளிக்கும் போது ஏழையரையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வை அற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் பொழுது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறுகிறார். ஆக நாம் நமக்கு நன்மை செய்தவர்களுக்கே நன்மை செய்து கொண்டிருப்பதில் ஒரு புண்ணியமும் இல்லை. நாம் விண்ணகத்தில் செல்வம் சேர்த்து வைக்க வேண்டும் எனில், நாம் உயிர்த்தெழும் பொழுது நமக்கு கைமாறு கிடைக்க வேண்டும் எனில், நமக்கு திருப்பி செய்ய இயலாதவர்களுக்கு, அவர்களை சின்னஞ்சிறியவர்களுக்கு உதவி செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கூறியதை நாம் நினைவு கொண்டு அவர்களுக்கு நாம் உதவி செய்ய முன்வருவோம். தொடர்ந்து 27வது வசனத்திலே நாம் இயேசுவின் உண்மை சீடர்களாக இருக்க வேண்டுமெனில் நமக்கென இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலுவைகளை சுமக்காம இயேசுவுக்கு பின் நம்ம போகணும்னு நினைச்சோம் அப்படின்னா அவருடைய சீடராய் நாம் இருக்க முடியாது என்று இயேசுவே கூறுகிறார். ஆக நாம் இல்லறத்தில் இருக்கிறோம் எனில் நமக்குரிய அந்த இடத்திலே நமக்கென்று ஒரு சிலுவை இருக்கின்றது. இந்த உலகத்திற்கான துன்பங்கள் இருக்கின்றது. ஒரு தந்தையாக நமக்கு கடமை இருக்கிறது. ஒரு ஆசிரியராக தேவையான கடமைகள் இருக்கின்றது. அவையெல்லாம் சிலுவைகள். அவைகளை நாம் மனமாற ஏற்றுக்கொண்டு இயேசுவை போல தன்னையே மறுத்து அவரை பின்பற்ற நினைத்தோம் என்றால் மட்டுமே நாம் இயேசுவின் சீடராக இருக்க முடியும் என்று இயேசு கூறுகிறார். அதே போல 33ஆம் வசனத்தில் உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. அப்ப தன்னையே மறுக்க வேண்டும். இயேசுவுக்காக நாம் எதையும் இழக்க துணிய வேண்டும். ஒரு சீடர் என்பவர் இயேசு என்ன விரும்புகிறாரோ அதை செய்பவர். இயேசு விரும்புவதை செய்யும் பொழுதுதான் நாம் உண்மையான சீடர்களாகிறோம். ஆகவே இதை நாம் சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து நாம் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13. மனம் மாறாவிடில் அழிவு. அவ்வேளையில் சிலர் இயேசுவிடம் வந்து கலிலேயர் சிலருடைய இரத்தத்தை பிலாத்து அவர்களுடைய பழியோடு கலந்த செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படியன்று என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படியன்று என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் என்றார். காய்க்காத அத்திமரம். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். உடல் ஊனமுற்ற பெண் ஓய்வு நாளில் குணமடைதல். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதால் தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையா? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். கடுகு விதை புளிப்பு மாவு உவமைகள். பின்பு இயேசு, இறையாட்சி எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் விதைத்தார். அது வளர்ந்து மரமாயிற்று. வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார். மீண்டும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பெண் ஒருவர் அதை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது என்றார். இடுக்கமான வாயில். இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே,
மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும் தாமோ என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். வீட்டுத் தலைவர் எழுந்து கதவை தாளிட்ட பின் நீங்கள் வெளியே நின்று கதவை தட்டிக்கொண்டு, ஆண்டவரே, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீங்கள் எங்கள் தெருக்களில் கற்பித்தீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சியில் இருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டா. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலுமிருந்து மக்கள் வந்து இறையாட்சியின் பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். எருசலேமுக்காக புலம்புதல். அந்நேரத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்றிருக்கிறான் என்று கூறினர். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஒட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும். ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே. எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினரை கொன்று உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரியும் நகரே, கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன். உனக்கு விருப்பமில்லையே. இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காணமாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14. நீர்க்கோவை நோயாளர் குணமடைதல். ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுற்ற ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாய் இருந்தார்கள். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. விருந்து அளிப்போருக்கும் அறிவுரை. விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை. ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில், இவருக்கு இடத்தை விட்டுக் கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். மாறாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதலிடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப்படுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உம் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழையரையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் பொழுது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். பெரிய விருந்து உவமை. இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுள் ஒருவர் இவற்றை கேட்டு அவரிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏறு மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்போதுதான் திருமணமாயிற்று,
ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் தெருக்களுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடி செய்தாயிற்று, இன்னும் இடமிருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடும் நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்கப்பட்டவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுவின் சீடர் யார்? பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தார்கள். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் எவரேனும் ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் பொழுதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. உவர்பற்ற உப்பு நல்லது, ஆனால் அது உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது நிலத்துக்கோ எருக்குழிக்கோ பயனற்றது. அது வெளியே கொட்டப்படும். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும்.